Taste the Daily. சென்னை திருவல்லிக்கேணியில் மெத்தகுலைன் என்ற உயர்ரக போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் பிடிபட்டனர். மெத்தகுலைன் போதைப்பொருள் வைத்திருந்ததாக ஜியாவுதீன், நைமுல்லா, சையத் வசீமுதீன் ஆகிய 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் தலைநகரான சென்னை போதை நகரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த பெண்ணிடம் ஆன்லைன் மூலம் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கர்நாடக பெண் பிடிபட்டார். சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த 26 வயதான பெண்ணுக்கு ஆன்லைன் வேலை வாய்ப்பு குறித்து டெலிகிராமில் தகவல் வந்துள்ளது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட லிங்க் மூலம் தொடர்பு கொண்டபோது தங்கள் கொடுக்கும் சில டாஸ்கை முடித்தால் அதிக பணம் பெறலாம் என நம்ப வைத்து சென்னை பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்த 4,62,200 ரூபாயை மொத்தமாக எடுத்துள்ளனர். இது குறித்த புகாரில் பெங்களூருவைச் சேர்ந்த லில்லி புஷ்பா பிடிபட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வீட்டில் தனியாக இருந்த இளைஞரின் உடல் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அலஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த 33 வயதான ஜோசப் தாமஸ் என்பவர் பெற்றோர் இல்லாததால் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். தனியார் பள்ளியில் பணியாற்றி வந்த அவர் கடந்த 3 நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் வீட்டை உடைத்து பார்த்ததில் ஜோசப் தாமஸ் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. தூக்கத்தில் இறந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெண் பூ வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரையாளம் ஆதி திராவிடர் பகுதியைச் சேர்ந்த அமுதா என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாத போது மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மெத்தனத்தால் கொள்ளை சம்பவங்கள் அமோகமாக நடந்து வருவதாக பொதுமக்கள் ஆத்திரத்துடன் தெரிவித்துள்ளனர்.